வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்ப்போம். லஞ்ச் இன்றைக்கி சலாட் போட்டிருக்கிறேன், ரைஸ் குக் பண்ணியிருக்கிறேன், சிக்கன் பேக் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் கூடுதலாக என்னுடைய மகளுக்கு தான் மேக் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்கிறபடியினால், இருந்தாலும் என்னுடைய மூத்த மகள் வந்தபடியினால் அவையெல்லாம் இது எல்லாத்தையும் சாப்பிடாமல் வெளியில் போயிட்டினோம். நான் எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுட்டு சலாட் இப்படி நான் மேக் பண்ணிவிட்டு பொலித்தீன் பேப்பரால் சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு சொல்லிச்சேன்னா 3 நாளைக்கு நாங்கள் அப்படியே பக்குவமாக வச்சு சாப்பிடலாம். வெங்காயத்தை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு நிறைய நேரம் அவுட் சைடில் வைக்கக்கூடாதாம். அவுட் சைடில் உள்ள நச்சுத்தன்மையை வெங்காயம் இழுத்தெடுத்துடுமா. அதனால் நான் உடனே இப்படி பொலித்தீன் பேப்பரால் மூடிடுவேன். ஓரளவு 1 ஹவருக்குள்ளே குக் பண்ணிட்டால் சரியாம். இப்போ சிக்கன் பேக் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இனி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மெரினேட் பண்ண விடுவேன். ஒரு 1/2 ஹவர் மெரினேட் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் சிக்கன் குக் பண்ணி எடுப்பேன். சிக்கன் லெக் தான் இன்றைக்கு எடுத்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு கூடுதலாக ஆயில் கூடுதலாக விட்டு சமைக்கிறது பிடிக்காது. அதனால தான் அவைகளுக்கு இப்படி பேக் பண்ணி எடுக்கிறேன். நான் அதோடு வெஜிடேபிள் எல்லா கலரில் உள்ள வெஜிடேபிளும் சாப்பிட வேணுமா. அப்போ தான் எல்லா கலரில் உள்ள சத்தும் வருமாம். அதனால் இப்படி நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இப்போ எல்லாத்தையும் குக் பண்ணி சலாட் எல்லாம் ரெடி பண்ணி கிரேப்ஸும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். பாருங்கள் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி சூப்பராக இன்றைக்கு லஞ்ச் சமைத்து முடிச்சிட்டேன். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் மிகவும் தாழ்மையாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய எல்லா சேனலுக்கும் நான் வீடியோஸ் போட்டுக்கொண்டு இருப்பேன். டிக்டாக், யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி எல்லா சேனலுக்கும் வீடியோஸ் போடுறேன். நான் எல்லா சேனல்லையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறீர்கள். மிகவும் தாழ்மையாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.